என் அன்பின் பிரியமே, உன்னை அழச் செய்தவர்களின் ஆட்டம் அடங்கும். உன் கவலைகள் யாவும் மாறும். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே. உன்னை திசை மாற நான் ஒருபோதும் விடமாட்டேன். நீ என் உயிராய் இருக்கிறாய். எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் சாயப்பா நான் வழி காட்டுவேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடையப் போகிறாய். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம் பெறமாட்டாய். எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும்போது ஏற்படும் வழி, ஒரு அன்பு கிடைக்கும்போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ, இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான். இதற்கும் எவற்றிற்கும் நீ காரணமில்லை. புரிகிறதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அதே நேரம் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன் உண்மையான பேச்சுக்கும் நேர்மைக்கும் முன் தோற்று போகும். எத்தனையோ இடையூறுகளை தாண்டி நீ என்னை பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறாய். உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்திருக்கின்றாய். நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கிறாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன். கவலைப்படாதே. வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வர செய்யும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை. நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே, உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை. சரியான காலத்தில் எல்லாம் நிறைவேறும். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ மிகவும் வருந்துகிறாய். கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும். இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது. உன் சாய் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு? நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.